நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் வருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்ன மாம்சு, உங்களோட பெட்டில் இவ்வளோ அதிசயம்லாம் இருக்கு போல. டி அர்ஜுன், நீ வேறடா, தனித்தனியாக பிறக்கிற குழந்தைங்கள்ட்ட எவ்வளோ அதிசயங்கள் இருக்கு. நாங்கள் வேற ட்வின்ஸ் வேறையா, அதனால அம்மாவை போட்டு ஒரு பாடுபடுத்திட்டோன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயா, பிறக்கும் போது மட்டுமா பாடுபடுத்துறீங்க? இப்போ வந்து என் பெரியம்மா போட்டு 2 பேர் பாடுபடுத்திட்டு இருக்கீங்க. கம்பெனி சீக்கிரட்டை வெளில சொல்லாதடி. ஆமாம், பெரிய கம்பெனி சீக்ரெட். இதுதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. என்னோட சிவி அண்ணாவது பரவாயில்ல, நீ ரொம்ப மோசம் அண்ணா. ஏய் என்னடி? வந்துருவா. வாழை சொன்னோன்னே சொம்ப தூக்கிட்டு பொடின்ட்டு. நீ ஆளை திட்டினா நான் உன் ஆளை திட்டுறத பார்த்துக்கோ. என்னது அவாளா? அது யாரு? பொன்னி மாடு. ஆ ஆ, அவன் ஆள் வேற ஆள் இல்லை, என்னோட தம்பி. ஓ சிவாவா? சரி, எங்க அவன் ஆளே கண்ணா? அவன் தூங்கியிருப்பாண்ணா. ஆமாம், அடுத்த வருஷம் 10th இல்லை, அதனால் இப்போவே அத்தை அவனை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாலே காண கிரிக்கெட் ஆடவோ இல்லை வேறு ஏதாவது பசங்க கூட சுற்றுறதோ அந்த வேலையே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் சார். ஆமாம், கிரிக்கெட்லாம் ஆட போனால் அந்த பேட்டை வச்சு மண்டே உடச்சிருவேன்னு டேடி மம்மி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அவன் போல வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். என்னையும் எங்கள் அம்மா படுத்துன மாதிரி அவனையும் உங்கள் அம்மா படுத்துகிறாங்களா? இந்த 2 அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லை. நீயாவது பரவாயில்லடி, நீ பொண்ணு படிச்சிருவ, நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் அவன் அப்படி கிடையாது, சரியான சேட்டை. புக்கே எடுக்க மாட்டான்டி. 9th வரைக்கும் அவனை படிக்க வைக்கிறதுக்கு நானே இவ்வளோ படுற பாடு இருக்கே. நானே இவ்வளோ மட்டும் இல்லை, வித்யாக்காவும் ரொம்ப பாடுபடுவாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் கூட அவனோட மைண்டில் நம்மளால் நிப்பாட்டவே முடியாது. கேம்னு கேம்லேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். ஏய், அதுவும் ஒரு திறமைடி. அதுவும் ஸ்போர்ட்ஸ் தானே. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வாலிபாலாக இருக்கட்டும், இல்லை எது ஃபுட்பாலாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தானே. ஸோ அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விடுங்க, ஏன் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஓகே தானா? அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் பண்ணுறான், நல்லா தான் பண்ணுவான். அவன் சூப்பராக கிரிக்கெட் ஆடுவான், ஃபுட்பால் ஆடுவான், எல்லாமே ஆடுவான். ஆனால் படிப்பு கொஞ்சம் இருக்கணும் இல்லைண்ணா? ஹே சோடா புட்டி, இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் நிறையா பேர் சேர்றாங்க தெரியுமா? கவர்மெண்ட் காலேஜில், பெரிய பெரிய காலேஜில் கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு தான் எடுக்கிறாங்க. அதனால் இவன் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா. அப்போது எனக்கு எது இஷ்டமோ அதை பண்ண விடுங்க. அது நமக்கு புரியும், பெரியவங்களுக்கு புரியுமா? ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். இந்த டெரஸ் அழகாக இருக்குது, இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த ஊருமே தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குது. ஆமாம், அதனால தான் எங்களோட ஃபேவரட் பிளேஸ் இந்த மொட்டை மாடி தான். நாங்கள் எப்போவுமே இங்கே வந்து தான் உட்காந்துருப்போம். ஏதாவது சாப்பிட்றதுனா கூட இங்கே தான் சாப்பிடுவோம். நாங்கள் மோஸ்ட்லி இந்த மொட்டை மாடியில் இருப்போம், இல்லைன்னா அந்த பழைய வீட்டு மொட்டை மாடி, பழைய வீடு. இதை தாண்டி நாங்கள் ரூமுக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் போவோம். நீ அப்போது பழைய வீட்டில் தூங்க மாட்டிங்களா? ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே தூங்குவோம், ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைன்னா இங்கே தான் தூங்குவோம். என்ன ஃபங்க்ஷன் வைப்பீங்க? இல்லைடா, அங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கணும். அதோட பாட்டியோட ஆசையும் அங்கே தான். என் பேத்திங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்கே தான் நடக்கணும்னு. அக்காவுக்கு எனக்கு எல்லாருக்கும் ஃபங்க்ஷனுமே நடந்தது. மேரேஜ் மட்டும் தான் டக்கு டக்குன்னு நடக்கிறதுனால அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் எல்லா ஃபங்க்ஷன்னா புரியல. மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் பெரிய பொண்ணு அண்ணா தண்ணி ஊற்றுவாங்களா அந்த ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், எதுவாக இருந்தாலுமே அங்கே தான் பண்ணணும். ஒரு நல்ல காரியம் பண்ணுறனாவே அந்த வீட்டில் தான் பண்ணணும், ராசி அப்படின்ற மாதிரி. ஆனால் அக்கா கல்யாணம் தான் அங்கே நடக்கலை. பரவாயில்ல, பாட்டி ஆசைப்பட்டபடி உங்கள் பேரனுக்கு பேத்தி கல்யாணம் நடந்துச்சுல, அதனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது உன்னோட மேரேஜ் இங்கே தானா? எனக்கெல்லாம் பெரிய 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 ஆசை இருக்குப்பா. என்னோடய மேரேஜ் எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படின்னு. இப்போது சித்து மாமா ஆசைப்பட்டார்ல பீச் வெட்டிங் பண்ணணுன்னு, அதே மாதிரி எனக்கும் பீச் வெட்டிங் பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ அதனால இங்கே வேணால் சின்னதாக ரிசப்ஷன் வச்சுக்கலாம். பட் சென்னையில் தான் மேரேஜ் பண்ணணும். அப்போது மாப்பிள்ளை பார்த்துட்டியா? என்னடா மலை மாடு? இல்லடி, சென்னையில் தான் மேரேஜ் நடக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறியே, அதான் மாப்பிள்ளை எதுவும் பார்த்து வச்சிருக்கியோ சென்னையில் அப்படின்னு கேட்டேன். உளறிட்டும் போல. இல்லைடா, எப்படியோ சித்து மாமா எனக்கு அங்கே தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. நான் அங்கே தான் படிக்க போகிறேன், அங்கே தான் வேலையும் பார்க்க போகிறேன், அதனால அங்கே தான் மாப்பிளையும் பார்ப்பாங்க. அதை வச்சு சொன்னேன். சூப்பர் சமாளிஃபிகேஷன். நீ மூடு. ரைட்டு. என்னடா என்னையே பார்க்குறேன்? இல்லை, எவ்வளோ அழகாக போய் சொல்கிற, அதான் பார்த்துட்ருக்கேன். பொய்யா? நான் என்ன போய் சொன்னேன்? இல்லடி, இப்போ ஒரு உருட்டிட்டு இருந்தியே, சென்னையில் தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அதனால பீச் வெட்டிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னு, அந்த போய் தான் சொல்கிறேன்.
ஏய் அது பொய் இல்லை உண்மை. எப்படியும் நான் சென்னையில் தானே ஒர்க் பண்ண போகிறேன், அதனால சென்னையில் தான் பார்ப்பாங்க. ஆஹா, சென்னையில் ஒர்க் பண்ணால் சென்னை மாப்பிள்ளை தான் பார்க்கணுமா என்ன? எந்த ஊரில் மாப்பிள்ளை இல்லை? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சென்னையில் தானே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் சென்னை மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. என்னம்மா நடிக்கிறா? சீப்பே. அப்போது உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது? ஆ எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ தானே 12th முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் லாயர் படிக்கணும், நான் லாயர் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை தெரியணும். மேபி கடவுள் எனக்கு தெரிஞ்சு உனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டாரு. மாப்பிள்ளை உன் கண்ணு முன்னாடியே இருப்பாருன்னு தான் தோணுது. கரெக்டு தான். காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே காற்றாய் பறக்குது மனமே என்ன நடக்குது? நீ வாயை மூடு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரில, ஜாலியாக இருக்குது. ஆமாம் நீ, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கவே, இப்படி தான் நாங்கள் வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அரட்டை அடிச்சிட்டு இருப்போம், எல்லாம் ஏதாவது கேம்ஸ் ஆடுவோம், இந்த மாதிரி ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா நடக்கும். அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டாவே அதனாலே என்னமோ எல்லாருமே குஷியாயிடுவோம். கேம் ஆடுவீங்களா? என்ன கேம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் சின்ன சின்ன கேம் தான். சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போம்ல அந்த கேமு, அப்புறம் அந்தாக்ஷி, அப்புறம் ராஜா ராணி, பில்லோ பாசிங் கேம், இந்த மாதிரி ஏதாவது 90s கிட்ஸ் கேமாக நாங்கள் விளையாடிட்டுருப்போம். எல்லாமே நைஸ் கேம் தான், நம்மளும் அந்த மாதிரி விளாட்லாம். விளாட்லாமே. என்ன கேம் விளாட்லாம்? இங்கே 2 சிங்கர் இருக்காங்க, அப்புறம் அதை தாண்டி நம்ம என்ன விளையாட போகிறோம்? அந்தாக்ஷி விளாட்லாம். டே இந்த அந்தாக்ஷி நாங்கள் கூட்டு சேர்ந்தாவே கண்டிப்பாக விளையாடிடுவோம்டா. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம விளையாண்டோம்ல, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுடா. இன்ட்ரெஸ்டிங்காக தானே மேடம், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி தானே இருக்கும் எல்லாருக்கும். ஏதாவது கேம் இருந்தால் சொல்ல விளையாடலாம். ஓகே, எப்பவும் போல் நான் தான் இறங்கணும் போல இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சொல்லவா? என்ன ஐடியா? பெஸ்ட்டான ஐடியாவா? ஐடியாவை சொல்கிறேன், பெஸ்ட்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க மாமா. ஓகே அர்ஜுன், நம்ம அந்தாக்ஷி தான் விளையாட போகிறோம். ஏய் போ, போரிங். அந்தாக்ஷிலாம் வரிசையாக பாட்டு பாடிட்டு இருக்கிறதுலாம் இல்லை. நீ சின்ன வயசில் ஒரு கேம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு கண்டென்ட்டை வச்சு நம்ம பாடணும், அதாவது மூன் ஸ்டார் அதை வச்சு பாடணுன்னு. அது மாதிரி இப்போவும் ஒரு கண்டென்ட் வச்சு பாடலாம். கண்டென்ட்டா? சரி ஓகே, எதை வச்சு பாடலாம்? அதை நான் சொல்கிறேன். நம்பர்ஸ்னால் என்ன? 1 2 3யா? ஆமாண்ணா, 1 2 3, அதாவது நம்பர்ஸ்குள்ளே எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே தான். அதில் வர மாதிரி ஒரு பாட்டு, ஸ்டார்டிங்லேயே இருக்கலாம், மிடில்லே இருக்கலாம், எண்ட்லேயே இருக்கலாம். அந்த வேர்ட் வந்தால் போதும். அது யோசிச்சு பாடுறது ரொம்ப கஷ்டமாச்சேடா. அதெல்லாம் நிறையா பாட்டு நம்பர்ஸில் இருக்குது, ஸோ பாடலாம். இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பாடலாண்டி அப்படின்னு சொல்கிறேன். சரி, ரைட். அப்போது அர்ஜுன் நீயே ஸ்டார்ட் பண்ண. பார்த்தீங்களா, வரம் கொடுத்த தலையிலே கையை வைக்கிறீங்க. நீங்களே பாடுங்க மாமா. நீ தாண்டா ஸ்டார்டிங்கில் இருக்க, நான் எண்டிங்கில் தானே இருக்கேன். ஐயடா, நான் ஸ்டார்ட்டு நீங்கள் எண்டாக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் எண்ட் பண்ணுறேன். சரி, அடிச்சுக்காம யாராவது பாருங்க. சரி, நானே பாடி தொலைக்கிறேன். பாடுறா மச்சான், நல்ல சாங்கா. இருடா, ஒரு சாங்கும் ஞாபகம் வர மாட்டேது. உனக்கு என்ன, நீ சிங்கர், நீ பாடிடுவ. எங்கள் நிலமே நினச்சி பாரு, என்ன பாடலாம்? அண்ணா எவ்வளவோ சாங் இருக்கு. ஓகே, இந்த சாங் தான் வந்தது, பாடிட்டுறேன். பாடி தொலையும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. நெக்ஸ்ட் மாமா. அட போமா, எனக்கு அந்த ஒரு வரி மட்டும்தான் தெரியும். அண்ணா, இது வரைக்கும் உன் மேலே எனக்கு ஒரு மதிப்பு இருந்தது, அதை மொத்தமாக உடைச்சிட்டில்ல? ஏண்டாமா? இது ஒரு வரி கூட இல்லை, 2 வேர்ட் தான் நீ சொன்ன. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இது ஒரு பாட்டா? உன்னை அடிச்சு கொன்றுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, 2ல் 1லாம் வருது இல்லை, அதெல்லாம் சேர்த்து கூடாது. ஃபுல் சாங்லாம் எனக்கு தெரியாது, அந்த லைன் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி விடுங்க, பொழைச்சி போட்டோம். எப்படியோ அந்த லைன் வந்தது இல்லை. மூஞ்சப்பார் நல்லா. ஏண்டா? ரைட்டு. ஹனி, நீ தான் டீ பாடு. நானா? நான் என்ன பாட்டு பாடுறது? பாடுற பாப்பா எதுனா சாங். ஓகே, எனக்கும் என்ன சாங் தான் வந்தது, ஸோ பாடிடுறேன். 2ல் தான் ஒன்றை தொட வரியா கண்ணு, 2ல் தான் ஒன்றை தொட வரியா, 2ல் தான் ஒன்றை தொட வரனே கண்ணு, 2ல் தான் ஒன்றை தொட வரனே. ஆப்தி, பாடிட்டுமோ? தேங்க்யூ மாமா. பாப்பா சி. மம்சு, உங்களை தனியாக ஒரு சாங் பாட சொன்னதுக்கு உங்களுக்கு வரல, ஆனால் அவளோட சேர்ந்து பாடுறீங்கல்ல, அதான் நல்லா கேளுடி. இது வரைக்கும் இந்த வேலையை இதோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த நாய் தான் பார்த்துட்டு இருந்துச்சு, இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டல. அப்போல்லாம் இல்லைடாமா, நல்ல சாங்கா, அதான் பாடலாமே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு.
எங்க உட்காந்ததே தப்புடா. நீ பேசாம அர்ஜுன்கிட்ட எந்திரிச்சா. அர்ஜுன் நீ எங்க படா? ஏய் விடு மித்து, ஏதோ ஒரு வரி தானே பண்ணாரு, அதுவும் நான் பாடினதுக்கு அப்புறம் தானே பண்ணாரு, விடு. சப்போர்ட்டு. லைட்டா ரைட்டு. சரி நீங்க தான் அக்கில் பாடு. பாடு அக்கில். 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். 5 என்கிறாய் என் 5 நிலம் அவள், 5 புலன்களால் என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேற யாரு கண்ணாடி பாரு. 10க்குள்ள நம்பர் தானே 3. மேடம் அண்ணனை கலாச்சிட்டேன். சும்மா சும்மா ஃபன்க்கு. ரைட்டு, நீங்கள் மேடம். நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ டக்குன்னு பாடிட்டுறேன். அதானே மேடம் தான் சிங்கர் ஆச்சே. பாட முழுதா பண்ணி. ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே, இரவை கேட்கலாம் விழிய தாண்டியும் இரவை நீளுமா பாவைகளால் பல கதைகள் பேசிடலாம் கலாப காதலா. வாவ், இவ்வளோ பேர் பண்ணதில் இவ பண்ணது தான் கரெக்டாக இருந்தது, அழகாக இருந்த வாய்ஸ்க்கு. அப்போது அண்ணன் பண்ணது எங்கே நான் பண்ணேன், ஒரே ஒரு பாட்டு தானே சொன்னேன். ரைட்டு, ஆனால் இவ பண்ணது அழகாக இருந்தது. ஆமாம் நல்லா இருந்தது. சரி ஓகே நீ தான் பாடு. ஏய் நான் என்ன பாட்டு பாடுறது, எந்த பாட்டுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையே. யோசி யோசி எதுனா உனக்கு கிடைக்கும். இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பாடு. இன்னொரு உயிரை ஒன்று ரசிப்பது மிருகமடா. எது இன்னொரு உயிரை ஒன்றா? இந்த மாதிரி பாட்டு என் லைஃப்ல நான் கேட்டதே இல்லையே. என்னடா சாங்குது? அது வேற ஒன்றும் இல்லை மித்து, அந்த சாங் இதுதான். என்ன சாங் அக்கில்? அது இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பது மிருகமடா, அந்த சாங்கு. ஓ அது ஒன்று இல்லையா, கொன்றா? ஆமா, இப்போ நான் தான் ஒன்று கொல்ல போறேன். ஏதாவது பாடணும்னு பாடிட்டு இருந்தா அடிச்சிருவேன். எனக்கு தெரில பொடி. அப்போ மலரு உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? யோசிக்கணும்டி, எனக்கும் ஒன்றும் வரல. சூப்பர். டேய் நீ தானே சொன்ன 1 2ல நிறைய பாட்டு இருக்குன்னு, நீ பாடுறியா? மாத்தி வெட்டி வீராப்பு விட்டம் போல இருக்கே, ஒரு பாட்டு ஞாபகம் வர மாட்டேச்சு இந்த நேரத்தில். டேய் ஒன்று தான் கேட்குறா. இல்லை இல்லை நிறையா சாங் இருக்குதான், பட் டக்குன்னு கேட்கும்போது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. வெயிட் வெயிட் வெயிட். தெரிஞ்சுது. டேய் ஏதாவது பாட்டு யோசிங்கடா. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ண போர் அடிக்கும், வேறு ஏதாவது கேம் ஆடலான்னு. ஏய் நீ சொல்லும் போது நிறைய பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டெலாம் நீ அண்ணன் அப்புறம் அண்ணிலாம் பாடிட்டீங்க. நான் இங்கே என்ன பாடுறது, என்ன பாட்டு இருக்குது? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. பாடு பாடு. ஒன்றாக முழித்தோம், ரெண்டாக சிரித்தோம், ஒற்றை காம்பில் ரெட்டை பூவானோ. சூப்பர் சூப்பர் மலரு, நைஸ் ஆகும். இதில் அங்கே ஒன்று வருது. இது என்ன அதான் ஒன்றான்னு வருதுல்ல, ஒன்று ஒன்றா எல்லாம் ஒன்று தானே. ஓ அப்படின்னு பாடலாமா? ஓ அப்படி பாடலாமான்னா அதில் நிறைய சாங் வச்சுருக்கியா? இல்லை சாங்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை கேட்டேன். மட்டும் அடிபட்டு சித்திராத போயிடு. சரி சரிடா நம்ம கோச்சுக்காத. அஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து, பறக்க வேண்டும் பறவையாய் தெரிந்து தெரிந்து. கோயிலுக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. இவங்களாம் என்ன பண்றாங்க தெரியலையே, ரெடி ஆயிட்டாங்களா என்னன்னு. மலர் ரெடியா இருந்தா நேரம் வந்திருப்பாளே, அனி என்ன பண்றான்னு போய் பாக்குறேன். ஹலோ மேடம். யாரும் வந்து போகாத கோயில், தெய்வம் போலே என்னை மாற்றும் காதல் இன்று முடி. என்னடி நான் தான் உன்னை பார்த்து மிஸ்மரைஸ் ஆவேன்னு நினச்சேன், நீ என்ன பார்த்து ஆஃப் ஆகிட்ட போல. டேய் இந்த ஷர்ட் அழகா இருக்கு. நான் எடுத்து கொடுத்த சாரீ கூட சாரி ஹாஃப் சாரீ கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஹாஃப் சாரீ நல்லா இருக்கான்னு தெரில, ஆனால் நீ கட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ அக்கில், இந்த கலர் உண்மையிலேயே எனக்கு நல்லா இருந்தது. சீ தேங்க்யூலாம் சொல்கிறேன். நார்மல் ட்ரெஸ்ஸில் பார்க்குறத விட இந்த மாதிரி தாவணி அப்புறம் சேலை இதில் பார்க்கும்போது பொண்ணுங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க. என்னடி முறைக்கிற, காம்ப்ளிமெண்ட் தாண்டி கொடுத்தேன். காம்ப்ளிமெண்ட் இதுவா? பொண்ணுங்களா பொண்ணா?
என்னடி புரியல? இல்லை நீ இப்போ சொன்னியே சாரி கட்டினாலோ இல்லை சாரி கட்டினாலோ பொண்ணுங்களாம் அழகாயிடுறீங்களே எப்படின்னு. அதான் பொண்ணுங்களை கேட்டியா இல்லை பொண்ணு என்ன கேட்டியான்னு கேட்டேன். ஆத்தி, ஏம்மா கொஞ்சம் கோவத்தை குறை. நான் உன்னை தான் கேட்டேன், பொண்ணுங்களா இல்லை, ஒரே ஒரு பொண்ணு, என்னோட பொண்ணை தான் நான் கேட்டேன். இல்லையே ஃபர்ஸ்ட் நீ அப்படி கேட்கலையே. இல்லடி, பொண்ணுங்கன்னு சேர்த்து எல்லாரும் சொல்லிட்டேன் போல. சரி பொண்ணு உன்னை தான் கேட்டேன். ஆனால் ஆக்சுவலாக உளராத ஒழுங்கா சொல்லு. சரி சாரிடி அம்மு, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. இன்னுமே பொண்ணுங்கன்ற வார்த்தை வாயிலிருந்து வந்தது கழுத்துல வச்சு கொண்டுடுவேன். ஓ, இந்த பொசசிவ் எதனால? மாமா பையன்றனாலயா? ஆமாம் மாமா பையன்றனால தான். ஓ, மாமா பையன்றனால. அப்போது இது சேம் பொசசிவ் வந்து அர்ஜுன் மேலே இருக்கு போல. இருக்கே. என்னது இருக்கா? ஆமாடா, அவன் மேலே இருக்க பொசசிவ் வேற, உன் மேலே இருக்க பொசசிவ் வேற. ஓ அப்படிங்களா மேடம்? அப்படிங்கதான் சார். முன்னழகில் நீயும் சேர பின்னழகில் ஏறும்போத பொட்ட புள்ள உன நாம் பார்த்து. எப்படிடி எங்கள் அத்தை இவ்வளோ அழகாக பெற்றிருக்காங்க உன்ன? அது கீழே போனீங்கன்னா அவங்க அத்தை இருப்பாங்க, அவங்கக்கிட்டே கேளு, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? பா என்ன கண்ணுடாது. இதே கொஸ்டினை எனக்கும் என் அத்தைக்கிட்டையும் என் மாமா கிட்டே கேட்கணுன்னு ஆசை இருக்கு. என்ன கொஸ்டின்? எப்படி மாமா இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பெற்றீங்கன்னு. ஆஹா, நான் உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தனால பதிலுக்கு நீ கொடுக்குறியா? ஏய் சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே நீ லட்சத்தில் ஒருத்தன் தெரியுமா? பட் நீ லட்சத்தில் ஒருத்தி இல்லை, கோடியில் ஒருத்திடி எனக்கு. உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு ஜென்மம் ஒன்று போதுமா, 100 ஜென்மம் வேணும் அதை கேட்குற சாமிய. 100 ஜென்மம் நமக்கு போதுமா, வேற வரும் ஏதும் கேட்போமா, சதா வரும் கேட்ப அந்த சாமிய சாமிய. உங்கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா, 100 சென்மம் வேணும் அதை கேட்குற சாமிய. ரெண்டு விழி சண்டையிடும் கோழியா, 10 வீரல் பஞ்சு மெத்த கோழியா. சரி ஓகே, எப்படியும் உன்னை பார்த்துட்டே இருக்க சொன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே நிற்பேன். அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாம், அப்புறம் நிறைய சத்திடுவாங்க, ஸோ டைம் ஆகிறதுக்குள்ள போயிடலாம். கிளம்பலாண்டி, எல்லாருமே ரெடி தான். அண்ணி, அர்ஜுன், மாலர் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்களா? மலர் வந்துட்டாளா? வந்துட்டாலே, கீழே தான் இருக்கா. ஓ அப்படியா, இப்போ நான் தான் லேட் போல. சரி கிளம்பலாமா? போகலாமே. நான் போகணுன்னா ஃபஸ்ட்டு சார் நீங்கள் என்னை விடணும். அது மட்டும் என்னால் முடியாது. அப்போ என்ன, நேற்று தூக்கிட்டு போன மாதிரி இன்னைக்கு தூக்கிட்டு போறியா என்ன? ஐயோ, நேற்று தூக்கிட்டே எனக்கு இடுப்புலாம் பிடிச்சிருச்சுப்பா. இன்னுமே தூக்கணுன்னா அவ்வளோதான். அதுவும் ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வந்தேன், அவ்வளோதான். எவ்வளோ வெயிட்டு. கையை விடு. ஏண்டி? கையை விடுன்னு சொன்னேன். ஏன் பாப்பு? உனக்கு தான் நான் வெயிட்டாக இருக்கேன்ல, இப்போ இப்படி நான் அணைச்சி நிற்கல, அது கூட உனக்கு வெயிட்டாக தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் கையை விடு. சீ இதெல்லாம் வெயிட் இல்லடி, தூக்குனா தான் ரொம்ப கனமாக இருக்கு. டேய், நான் ஜஸ்ட் 45 kg தான்டா, இன்னும் ஒன்றால் தூக்க முடியல. நீ எப்படியும் 51 மேலே தான் இருப்ப. என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுறது? முடியலல்ல, என்ன ஒன்று தூக்க வேணா தடவை வேணா, தள்ளி நில்லு. சரிடி, கோச்சுக்காத, சும்மா விளையாட்டு சொன்னேன். போடா. சரிடி பாப்பு, சரிடி. ஒன்றா மறைச்சிட்றான் அந்த முட்டைக்கண்ணை வச்சு. ஒன்றும் தேவையில்ல, வா கோயிலுக்கு கிளம்பலாம். கோயிலுக்கு சிரிச்ச முகத்தோட போகணும், இப்படி ஊரெல்லாம் போகக்கூடாது. சரி அடேங்கப்பா. சரிங்க மேடம். எங்க ஊர் சாமி அகில் எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா அகில், இந்த கோயிலுக்கு நம்ம அடிக்கடி வருவோமே? கோயிலுக்கு வருவோம், ஞாபகம் இருக்கு. பட் இந்த கோயிலான்னு தான் ஞாபகம் இல்லை. ஆமாம், ஞாபகம் இருக்காது. ஏன்னா இந்த கோயில் இப்போ தான் ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அப்போது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஆமாம், இப்போ கோயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அழகா இருக்கு. ஆமாம் அகில். நல்லா சாமியை வேண்டிக்கோ. என்னென்ன வேண்டணும்? என்னென்னு வேண்டணுமா? எனக்காக வேண்டிக்கோ. அகில் மனசில் என்ன நினச்சிருக்கானோ அது நல்லபடியாக நடக்கணும். அவன் சொல்லு. அவன்
அவன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ. அப்படி என்ன ஆசைப்பட்ட சொல்லு. ம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ வேண்டிக்கோ. நீ என்ன ஆசைப்பட்டேன்னே தெரியாம நான் எப்படி வேண்டது? அதெல்லாம் வேண்டலாம் வேண்டு. எப்போவுமே என் கூட 100 ஜென்மத்துக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் உன் ஆசைன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் வேண்டுவேன் அகில். உன் கூட கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்டி, அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. கோயிலில் வந்து கூட பேச்சு நிப்பாட்டல, பேச்சை நிப்பாட்டிட்டு சாமியை கும்பிடுங்க. நீங்கள் மட்டும் பேசவே இல்லைல்ல. நாங்களாம் சாமி கும்பிட்ட வந்துட்டா பக்தி மட்டும்தான்ப்பா. ஐயடா, பக்தி மூஞ்சி பாரு. கோயிலுக்குள்ள இருக்கேன்னு பார்க்க என்ன இதெல்லாம் சொல்லிடுவேன். சாமி கும்பிடுங்க. இது தேவைதானே மாமா நமக்கு? அதான்டி, சாமியை கும்பிடு, கிளம்புவோம். சாமி நல்லபடியாக இவ்வளோ நாளும் ஒன்றா சேரணும். நான் இவளுக்கு என்னோட காதில் அவளோட பிறந்தநாள் அதுவுமா சொல்லலான்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவளும் என் காதில் ஏற்றுப்பான்ற நம்பிக்கை எனக்கு 100% இல்லை 200% இருக்குது. நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக எங்கள் லைஃப்பை வாழணும். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நாங்கள் ஒன்றா வந்து உன்னை பார்க்கணும். நீ தான் அருள் புரியணும். ரொம்ப நன்றி கடவுளே. நீங்களும் முருகரும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத நேரத்தில் உங்ககிட்டையும் அவர்கிட்டையும் தான் நிறைய புலம்பியிருக்கேன். நீங்கள் இப்போது என்னோட அகில என் கண்ணு முன்னாடி காட்டினது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷம் நான் எதுக்காக ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையுமே டபுளாக இல்லாமல் பல மடங்கு அதிகமாக எனக்கு கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம். அவன் என்னை பார்த்துக்கிற விதம், என்னை காதலிக்கிற விதம் எல்லாமே அழகாக இருக்குது. என்ன அவன் காதில் மட்டும்தான் சொல்லலை, அதுவும் எப்போ சொல்கிறான்னு தெரியல, ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவான். இதுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்கணும். நாங்கள் இதே மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக எங்கள் லைஃப்பை வாழணும். எப்போவுமே இவங்க சந்தோஷமாக இருக்கணும் மாமா. இவர் இல்லாமல் இவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. என்கிட்டயும் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்போ இவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குறேன். ஆமாடி, இவ்வளோ நான் குழந்தையவே பார்த்துறேன்னா அதனால என்னமோ இவன் மனசில் காதெல்லாம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதுவும் அகில் மேலே வரும்னா நான் நினச்சி கூட பார்க்கலடி. குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அவன் இல்லாமல். இனிமேவாது அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவள் சந்தோஷத்துக்காக நானும் சரி சிவியும் சரி என்ன வேணால் பண்ணுவேன்டி. நானும் தான் மாமா. அட் த சேம் டைம் நம்மளும் நிறைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். சாமிகிட்ட வேண்டிக்கோ. கண்டிப்பாக மாமா. நம்ம 2 பேருக்கும் எதுவும் ஆகாது, அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாது. எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். சரி ஓகே, இப்போலாம் மலர் அவங்களாம் கும்பிட்டுட்டு முன்னாடியே போயிட்டாங்க. கோயில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா நம்மளும் போகலாம். சரிடி வா போவோம். ஒரு நிமிஷம் நல்லா இருக்கேன். என்னடாமா? பூமி வானம் காற்று தீயை நீராய் மாற்று புதிதாய் கொண்டு வந்து நீட்டு நீ வானமில்லாக அவள் வண்ணம் ஏழாக அந்த வானம். எனக்கு என்னமோ கல்யாணமே ஆன மாதிரி ஒரு ஃபீல். கூடிய சீக்கிரமே இதை அஃபிஷியல் ஆக்குறேன். சரியா இருக்கு. எங்க மற்றவங்களாம்? அண்ணி இந்த குளத்தை பார்க்கணுன்னு ரொம்ப அடம் முடிச்சாலாம். அதனால தான் அர்ஜுன் மலர் அப்புறம் சிவி சிபிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. குளத்துக்கா? அச்சோ, அது ரொம்ப ஆழமா இருக்குமே. ஆமாம்மா, அதனால தான் சேஃபாக பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆமா, பாட்டுக்கு இறங்கிட்டு போறா. அப்புறம் அத்தைக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியாது. இல்லை அர்ஜுன் பார்த்துப்பான். சரி அக்கிருப்பா, நம்மளும் போய் வேணா பார்க்கலாம். போகலாண்டி வா. கோவில் பேக் சைடு கூட அழகா இருக்குடி. என்ன அட்மாஸ்பியர். ஆமா அகில், கோவில் மட்டும் இல்ல ஊரே ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆமாடி, கோவிலே இவ்வளோ அழகா இருக்கும்போது கண்டிப்பாக ஊர் இதை விட அழகா தானே இருக்கும். ஆமா அகில், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நம்ம ஷாமம்மா வீட்டுக்கு போறோம். அடுத்த நாள் ஊர் சுத்தி காமிக்கிறேன். ஓகே? கண்டிப்பா ஊர் சுற்றி காமிக்கணும்டி. கண்டிப்பா அகில். குளம் எங்கடி? இதோ அங்கதான் இருக்கு, வாங்க அங்க தானே போறோம். சரிடி வா போ. யார் அகில்? அம்மா தாண்டி கால் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, பேசிட்டு வந்துடுறேன். சரி அகில், பேசிட்டு வா. மித்ரா? யாரு? ஆமாம் மித்ரா, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு நீ கோயிலுக்கு வரதை பார்த்தேன், அதான். அதனால என்ன இப்போ? இல்லை மித்ரா, நீ ஒருத்தவரோட நின்று பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன். அவர் யாரு? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? மித்ரா, உன் பின்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை ஏற எடுத்து கூட பார்க்கல. ஆனால் ஒரு பையன் கூட சிரித்து பேசிகிட்டு இருந்த. அவர் உனக்கு குங்குமம்லாம் வச்சு விட்டாரு. அதான் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு. இப்போ உனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆமாம் மித்ரா. அவர் வேற யாரும் இல்லை, என்னோட மாமா பையன் அகில்.
ஓ, மாமா பையனா? நான் ஏதோ நினச்சிட்டேன். நீ என்ன நினச்ச? இல்லை மித்ரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை ரொம்ப நாளா ஊர்லேயே காணோம். அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சரி மித்ரா, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட நான் என்னோட லவ்வை சொல்லியிருந்தேன். நீ இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இதுக்கப்புறமா அது பண்ணுவியா? ஏன்னா நம்ம தான் 12th முடிச்சிட்டோம், காலேஜ் போக போகிறோம். அதுவும் நீ லா காலேஜில் சேர போகிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ சென்னை போயிடுவேன். இப்போவாது என் லவ்வை அக்செப்ட் பண்ணுவியா? டேய் மென்டலாடா நீ. எனக்கு உன் மேலே லவ்வே இல்லை, நான் எப்படிடா அக்செப்ட் பண்ண முடியும்? மித்ரா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, உன்னை கிட்டத்தட்ட 7 வருஷமாக காதலிக்கிறேன். எப்படி ஒரு நாள் கூட லவ் வராமல் போயிருக்கோம்? லவ் வந்ததுன்னு வந்ததுன்னு சொல்ல முடியும், வரலன்னா வரலன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி இது விஷயமா பேசி என்னோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட நீ திட்டு வாங்கினில்ல. இப்போ யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவ்வளோதான் ப்ராப்ளம் ஆகிடும். நீ தேவையில்லாமல் அடி வாங்க வேண்டியது இருக்கும். இங்கேருந்து கிளம்ப. உனக்காக நான் சாக கூட தயாராக இருக்கேன். அடிலாம் பெரிய விஷயமே இல்லை. நீ பைத்தியமாடா நீ. ஆமாம், உன் மேலே பைத்தியம்தான். என்ன இப்போ? இங்கே பாரு, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட நீ வாங்கி கட்டிக்கிட்ட. இன்னுமே பார்த்தா வார்னிங்லாம் பண்ணி விட மாட்டாங்க, அடிச்சு போட்டுருவாங்க. சொன்னால் கீழே இங்கேருந்து கிளம்பு. மித்ரா, உன்னை 7 வருஷமாக லவ் பண்ணுறனே, கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்ஸ் வரல? வரல. ஏன் மித்ரா, உன்னை விட நான் அழகா இல்லைன்னா? டி அழகு, தட்ஸ் நாட் அ மேட்டர். எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல. வந்ததுனே காதல் வரும். ஒரு நாள் கூட உன்னை நிமிர்ந்து பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி எனக்கு உன் மேலே காதல் வரும்? ஏன் மித்ரா என் மேலே காதல் இல்லை? நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் மித்ரா. யாராவது 7 வருஷம் ஒரே பொண்ணை காதலிச்சு நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல தான். உன்னோட காதல் உண்மைன்றது எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு உன் மேலே காதல் இல்லை. அதான் ஏன் மித்ரா? ஏன்னா எப்படி சொல்ல முடியும்? வேணான்றதுக்கு என்ன ரீசன் சொல்கிறது? எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல. ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது மித்ரா. அது என்னோட ப்ராப்ளம் இல்லை. மித்ரா ப்ளீஸ், மித்ரா ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் ப்ளீஸ். மித்ரா ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ரா ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? கைக்கு விடு. மித்ரா, யார் வேணால் வரட்டும் மித்ரா, ஆனால் உன்னோட பதில் எனக்கு சம்மதன்றது மட்டும்தான். அதை மட்டும் சொல்லு மித்ரா. உனக்காக இன்னும் எத்தனை வருஷம் வேணால் நான் காத்திருக்கேன். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அடி வாங்காமல் நீ போக முடியாதுல்ல. நான் யார்கிட்ட வேணால் அடி வாங்க தயார், உனக்காக சாகவும் தயார். ஆனால் என்னை ஒரே ஒரு தடவை காதலிக்கிறேன்னு சொல்லு ப்ளீஸ். இவன் பாருடா, எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு கையப்படு. நீ இது வரைக்கும் என்கிட்ட ஜென்யூனாக தான் நடந்திருக்க. அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இதுவே நீ என்கிட்ட ரூடாக நடந்துருந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி நடந்துருப்பேன். சொன்னா கேளு, யாராவது பார்க்குறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பிடு. எனக்கு நீ வேணும் மித்ரா, எனக்கு நீ வேணும். டேய் டேய். ஐயோ அகில், உனக்கு எவ்வளோ பேர் இருந்தா ஏன் மித்ரா கையை பிடிச்சிருப்ப? யாரா நீ? அகில் வேணா அகில். ஒன்று தான் கேட்குறேன், யார் நீ? நான் மித்ராவோட கிளாஸ்மேட்னா கையை பிடிச்சி பேசுவியா? இல்லை, அவகிட்ட சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். அகில் ஒன்றும் இல்லை அகில். நீ முதல்ல இந்த பக்கம் வா. உன்னை தான் கேட்குறேன், கிளாஸ் பண்ணனா கையை பிடிச்சி பேசுவியா? இல்லை ப்ரோ, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். அகில் அகில். என்ன சொல்லிட்டு இருந்தா கையை பிடிச்சி? இல்லை அகில். உன்னை தான் கேட்குறேன், என்ன சொல்லிட்டு இருந்தான்? அகில், இவ என்னோட கிளாஸ்மேட் தான். இவ ஒரு 7 இயர்ஸாக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது லவ் பண்ணுறானா? அதுவும் 7 இயர்ஸாவா? ஆமாம், ஒன் சைடில் தான். வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியும். இதை தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அவனை கண்டித்து விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து எனக்கு ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அவனுக்கு புரிய வச்சுட்டு இருந்தேன் அகில். எப்படி பொறுமையாவா? ஏண்டி அறிவு இருக்கா? இவ்வளோ பொறுமையாக பேசினா எவனாவது புரிஞ்சுப்பான்? இல்லை அகில், இவன் அந்த மாதிரி என்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் பண்ணதில்லை. இது வரைக்கும் ஜெனியூனாக தான் நடந்திருக்கா. அதனால தான் இவன்கிட்ட ஹாஷாக பேச வேணாம், பொறுமையாக பேசி புரிய வைப்போன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? 7 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்க? இல்லை, நான் கோபமாக பேசியிருக்கேன், இவன்கிட்ட அடிக்க கூட செஞ்சுருக்கேன். ஆனாலும் இவன் என் பின்னாடி வந்துட்டே தான் இருக்கா. ஏண்டா, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா உன்னோட காதல் எவ்வளோ ஸ்ட்ராங்கான காதல் இல்லை எத்தனை வருஷம் காதலாக வேணா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா நீ விலைக்கு போகிறது தானே நல்லது. இல்லை ப்ரோ, என்னைக்காவது ஒரு நாள் அவளை நான் காதலிக்க வச்சிருவேன். எப்படா? நீ கட்டையில் போகும்போதா? ப்ரோ இங்கே பாரு, ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் காதலும் சரி எதுவுமே அவகிட்டேருந்து கிடைக்கணும்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது. அவள் விருப்பப்பட்டால் மட்டும்தான். நீ இனிமே மித்ராவை தொந்தரவு பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு நீ எங்கே இருந்தாலும் வந்து வெட்டுவேன். அகில் வேணா அகில். நீ வாய மூடி. ஒன்று சொல்லும், 7 வருஷமா ஃபாலோ பண்ணுறானா, இவன் வாயை மூடிட்டு இருந்திருக்கா. வாயெல்லாம் மூடல. வாயை மூடிட்டு இருந்துருன்னு சொன்னேன். ப்ரோ அவளை திட்டாதீங்க. டேய்
ஏன் அத்தை பொண்ணு நான் திட்டுவேன் அடிப்பேன் எனக்கு உரிமை இருக்கு. நீ ஏன் சொல்கிற? இல்லை ப்ரோ, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த 7 வருஷமாக அவன் என்னை திரும்பி கூட பார்த்ததில்ல. நான் தான் அவள் பின்னாடி சுற்றிட்டே இருந்தேன். எனக்காவது ஒரு நாள் திரும்பி பாப்பா, என்னோட காதலை புரிஞ்சுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட. ஆனால் இது வரைக்கும் அவன் என்னை பார்த்ததும் இல்லை, ஒரு வாட்டி பேசினது கூட இல்லை. இவ்வளோ பெருமையாக சொல்கிறீல்லடா, அப்போ அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாமல் விட்டுட்டு போகிறது தானே நல்லது. இல்லை ப்ரோ, என்னை எடுத்து பார்த்து என்னை பிடிக்காம என்னோட பிஹேவியர் பிடிக்காம பண்ண கூட பரவாயில்ல. அவன் மனசில் வேறு ஏதோ இருக்குது, அதனால தான் என்ன வேணான்றா. அது என்ன நான் சொல்லலாம்ல, அது அவளோட பர்சனல். ஒருவேளை அவன் மனசில் இன்னொருத்தன் கூட இருக்கலாம், அதனால உன்னை பிடிக்காம கூட போயிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அவளோட பர்சனல். அதை நம்ம தெரிஞ்சுட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்மள அவளுக்கு பிடிக்கலையா, நம்மள அவள் வேணான்னு சொல்லிட்டாளா, அடுத்த நிமிஷம் அவளை தொந்தரவு பண்ணாமல் போயிட்டே இருக்கணும். அது தாண்டா நல்ல ஆம்பளைக்கு அழகு. சாரி ப்ரோ. வீட்டில் உள்ளவங்களும் கண்டிச்சு விட்டுருக்காங்க, அப்பவும் இதே வேலையை பண்ணிட்டு இருக்க. இனிமேல் உன்னை எங்காவது இப்போ கூட பேசுகிறத பார்த்தேன், அவ்வளோதான் போ. மித்ரா டேய், இனிமேல் அவள் பேர் கூட வாயில் வரக்கூடாது, போ. அகில் ஏன் இப்படி என்ன மறைக்கிற? எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் ஒன்று வச்சேன்னு வையே. ஏண்டா? அவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான், நீ அமைதியா நின்று பதில் சொல்லிட்டு இருக்க. அப்போ நீ என்ன நம்பலையா? ஏய் பைத்தியக்காரி, நான் உன்னை நம்புவேண்டி. நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்புவாங்க. ஊருக்காரங்க யாராவது பார்த்து தப்பா நினைச்சு ஒன்றுக்கு முன்ன சொல்லிட்டா யாருக்கு அவமானம்? இல்ல, அவனை கையை விட சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருந்தியா? அப்ப எல்லாரும் ஒன்று வைக்க வேண்டியதானே கணத்துல. அதுதான் சொல்றேன்ல, அவன் ரொம்ப நல்ல பையன்டா. அதனாலதான் எனக்கு என்னமோ திட்ட தோணல. ரொம்ப நல்ல பையனா? சர்டிஃபிகேட்லாம் தரீங்க மேடம். சரி, நல்ல பையனா, அவனே லவ் பண்ணு, போ. டீ நான் அப்படி சொல்ல வரலடா. நல்ல பையன் தானே டி, போ. அகில் மூஞ்சில முழிக்காத சொல்லிட்டேன். அகில் கோவப்படாத, நில்லு. அகில் ஷோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் என்கிட்ட கைப்பிடிச்சு பேசும்போது நான் அடிச்சிருந்துருக்கணுமோ. ஆனால் அவன் ஜெனினா பேசிட்டு இருந்தனால எனக்கு அடிக்க தோணல. ஐயோ, இவன் வேறு கோச்சிட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது? பூவளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து. என்னங்கடா 4 பேர் மாத்தி மாத்தி என்னையே பாக்குறீங்க? ஏன் சீனியரே? என்னடா ஷாம், சாப்பிடு. இல்லை, இது உங்களுக்கே அடுக்குமா? இந்த மாதிரி தான் எங்கள் அத்தை 3 நாளாக எங்களை போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே வந்தாலும் இவ்வளோவும் சாப்பிடுனா எப்படி சாப்பிட்றது மனுஷங்க? அதானே, ஏன் கௌதம் இப்படி? இதெல்லாம் சாப்பிட இடம் இல்லை எங்க வயிற்றுல. ஆமாம், நான் உங்களை சிம்பிளாக தானே பண்ண சொன்னோம். இதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்காக தான். இந்த மாதிரி விருந்துலாம் கல்யாணம் புதுசுல தான் கிடைக்கும், சும்மா சும்மாலாம் கிடைக்காது. அதனால கிடைக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீ இவ்வளோ வேணா, இவ்வளோ எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்டுதாம்மா ஆகணும். அண்ணனோட விருந்து பக்காவா இருக்கணுமா இல்லையா? அண்ணா கண்டிப்பா இதெல்லாம் இவ்வளவும் சாப்பிட முடியாது. என்னம்மா சாப்பிட முடியாதுன்ற? உங்க 4 பேருக்காக உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். இங்க இருக்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது தான், அதுதான் சமைச்சிருக்கோம். அண்ணா எதுக்கு நான் இவ்வளவு? எல்லாம் என் தங்கச்சிக்காக தான். ஏய் ரொம்ப பண்ணாதடி, சாப்பிடு. அடி அம்மாவே 2-3 நாளா இந்த மாதிரி சிக்கன் மட்டன் அதே போட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால தானே உங்ககிட்ட சொன்னேன் சிம்பிளாக ஏதாவது பிரியாணி மட்டும் பண்ணடின்னு. ஏன்டி இவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க? சீ லூசே, இதெல்லாம் சிரமமா? பைத்தியக்காரி, நானும் அதை என்ன பண்ணோம், சீக்கிரமே பண்ணிட்டோண்டி. இதெல்லாம் பண்ண இவ்வளோ நேரம் ஆகும்? ஏண்டி பெரியவங்களும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு சொன்னா கேட்கவே மாட்டீங்க. என்னம்மா உன் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லைம்மா. ஆமாத்த, எந்த மட்டும் இல்லை, உங்களுக்கு தான் தேடிட்டு இருக்கா. ஏண்டாமா? என்ன ஏண்டாமா? எதுக்குமா இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தானே சிரமம். இதில் என்னடா சிரமம் இருக்கு என் பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுக்கு? அம்மா சிம்பிளாக பண்ணியிருக்கலாம்ல. ஆமாம் ஆண்டி, இது எல்லாம் தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் 3 நாளாக. இங்கேயும் வந்து சாப்பிட்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆகிடும். அதோட உங்களுக்கும் சிரமம் தானே. என் பிள்ளைங்களுக்கு மறுபடிட்டு இருந்து சிம்பிளாக அப்படி அனுப்புறது தடப்படலாம் தானே அனுப்பணும். அந்த சரிம்மா, நீங்கள் கல்யாணத்துக்கு வராதனால இதை கொடுத்து காம்பன்சேஷன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. சாரிடாம்மா, என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல, எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தது. அதனால தான் அவங்க 2 பேர் மட்டும் அனுப்பிச்சு வச்சேன். ஐயோ அம்மா, நான் சும்மா தான் சொன்னேன் விளையாட்டுக்கு. சரிடாம்மா சாப்பிடுங்க எல்லாரும். எங்க மித்ராவெல்லாம் கூட்டு வர சொன்னேன்ல, ஏன் கூட்டு வரல? இல்லைம்மா கூப்பிட்டோம், கல்யாண விருந்து உங்களுக்கு தானே, எங்களை மாட்டி விட்டு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. அதோட எங்கள் மாமா பசங்களாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்களா, அவங்களோட சுற்றிட்டு இருக்காங்க. அவளுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கலையாம்மா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, அதான் சொல்கிறோம்ல, மாமா வீட்டு பசங்களாம் வந்திருக்காங்க, அதனால் அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சரி சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்கம்மா. எங்கள் வீட்டு மருமகங்க நல்லா சாப்பிடணும், 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடலாத்த, ஆனால் இடம் இல்லையே. எல்லாம் இருக்கிற இடத்துல சாப்பிடலாம், சாப்பிடுங்க. என்ன ஒரு மாதிரி தலை சுத்திட்டு வருது, நிற்கவே முடியல. என்னடி ஒரு மாதிரி இருக்க? என்ன வித்யா, ஒரு மாதிரி தலை சுத்துது. தலை சுத்துதா? அதான் காலையிலேருந்து இதை உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் டயர்டாக இருக்கும் என்னவோ. போய் ரெஸ்ட் எடு, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம்.
சீ லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லடி, உன் ஃபேஸு ரொம்ப டயர்டாக இருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்கள் சாப்பிட்டு வேணா உன்னை கூப்பிடுறோம். உங்களை இங்கே விட்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கவா? பைத்தியக்காரி, சாப்பிட்றி. சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் சத்யா,